திரைத்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து மண்ணுலகில் இருந்து விண்ணுலகம் சென்ற நடிகர் பாக்யராஜ் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளவும் அவருக்கு அஞ்சலி செலுத்தவும் அழைப்பு விடுத்துள்ள திரைப்பட இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இயக்குனரும் திரைப்பட மன்னனுமான கே. பாக்யராஜ் கடந்த ஜூன் 27, 2026 அன்று தனது 75வது வயதில் சென்னையில் காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்த நிலையில் நாடு முழுவதும் அவருக்கென தனி ரசிகர்கள் இருந்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக கோவை மாவட்ட பல்வேறு பகுதிகளில் அவரது ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நாளை 11/7/2026 அன்று கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள எஸ்.என்.ஆர். திருமண அரங்கில் நடிகர் பாக்யராஜுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் கோவை மாவட்டம் மட்டுமின்றி கோவை மாவட்டத்தைச் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் இருந்து அவரது நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நடிகரும் இயக்குநருமான ஆர். சுந்தர்ராஜன் கோவை காந்திபுரத்தில் இந்த அஞ்சலி நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், திரைத்துறையில் பல்வேறு சாதனை படைத்த மாமனிதர் பாக்யராஜ் அவரது மறைவை தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக முழு அரசு மரியாதையுடன் சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து திரையில் நாயகனாக வெல்ல முடியும் என்பதை தன் புத்திசாலித்தனமான நகைச்சுவையான கதைகளின் மூலம் நிரூபித்தவர். பிரம்மாண்ட சண்டை காட்சிகள் இல்லாமல் அன்றாட குடும்ப மற்றும் சமூக யதார்த்தங்களை மையமாக கொண்டு விறுவிறுப்பான திரைக்கதை அமைப்பதில் வல்லவர். அத்தகைய கலைஞரின் மறைவு நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அத்தகைய கலைஞனுக்கு அஞ்சலி செலுத்த உங்களுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி உள்ளோம். இதற்கான ஏற்பாடுகளை சசி அட்வர்டைஸ்மெண்ட் சுவாமிநாதன், முன்னாள் இயக்குனர் லயன் கே.ஜி. ராமமூர்த்தி, முன்னாள் ஆளுநர் மனோகரன் உள்ளிட்ட பலர் செய்துள்ளனர். எனவே அனைவரும் கலந்து கொண்டு அவரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்போம் என கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த விழாவில் மூத்த நடிகர் சிவகுமார், பூர்ணிமா பாக்யராஜ், நடிகர் சாந்தனு பாக்யராஜ் உள்ளிட்ட பல திரை பிரபலங்களும் அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். அனைவரும் வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கங்க, நான் டைரக்டர் ஆர். சுந்தர்ராஜன் பேசுகிறேன். நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சதுக்கு காரணமே நம்ம பாக்யராஜை பற்றி சொல்லணுங்கிறத சொல்லுங்க. பாக்யராஜ், நான், அப்புறம் இந்த நண்பர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 70 வருஷ நண்பர்கள். நாங்கள் எல்லாருமே பாப்பநாயக்கம்பாளையத்தில் இருந்து பாப்பநாயக்கம்பாளையத்திலேயே வாழ்ந்து எல்லாமே அப்படி சுற்றிட்டு இருந்தவங்க. ஒரு ஏதாவது சாதனையாக பண்ணணும்னு நினச்ச பாக்யராஜ் சினிமாவில் பெரிய டைரக்டராக வந்துட்டார். அவர் கூட போனதுனால நானும் டைரக்டரு நடிகர் அப்படின்னு ஆயிட்டேன். இப்போ அவருடைய மறைவுக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்து அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணாங்க சென்னையில். அப்படி அரசு மரியாதையோட பண்ணுறதுனால அவருடைய உடலை கோயம்புத்தூரில் இத்தனை வருஷம் அவருடைய சொந்த ஊராக இருந்தாலும் இங்கே கொண்டு வர முடியலையேங்கிற வருத்தம் எனக்கும் எங்கள் நண்பர்களுக்கும் இருந்ததுனால அதை ஒரு மண்டபமாக புக் பண்ணி அதில் எல்லாத்தையும் இங்கிருந்து யாரெல்லாம் வர முடியாமல் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அவர் நம்ம பார்க்கலங்கிறது இவங்களுக்கும் இல்லாமல் அவர் இவங்கெல்லாம் நம்மளை பார்க்க வரலையேங்கிற ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சாமிநாதன் அவர்கிட்ட பேசினேன். அவர் எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு நான் கூப்பிட்றேன்னாரு. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணமூர்த்தி, மனோகரம் இவங்கெல்லாம் இது பண்ணாங்க. இங்கே இருக்கிற பாக்யராஜனுடைய ரசிகர் மன்ற தலைவர் சுந்தரம் அவங்ககிட்ட எல்லாம் சொன்னேன், எல்லாரும் கூடி வாங்க, எல்லா ஒரு இடத்துல கூடுவோம். நம்ம ஊரில் பிறந்த அந்த பாக்யராஜுக்கு இங்கிருந்து போய் சிறப்பாக இருந்தவர் இப்போ நம்மக்கிட்ட இல்லை, அவருக்கு ஒரு நினைவஞ்சலி நடத்தணும்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அது இந்த எஸ்.என்.ஆர். கலையரங்கம்னு நவ இந்தியாவுக்கு பக்கத்தில் 11ஆம் தேதி 11/7/2000 சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு 4 மணியிலிருந்து ஒரு 7 மணிக்குள்ளார எஸ்.என்.ஆர். கல்யாண மண்டபத்தில் அந்த நிகழ்வை நாங்கள் வச்சுக்கிறோம். எல்லாருடைய
அவருடைய அஞ்சலியை செலுத்துறதுக்காக எல்லாரும் வரணும், எல்லாரும் இருந்து அஞ்சலியை நடத்தணும், எல்லாரும் கலந்துக்கிட்டு செஞ்ச இது அமையணுங்கிறதுக்கோசரம் தான், அந்த நோக்கத்துக்காகத்தான் இது பண்ணுது. எல்லாரும் வந்திருந்து நிறைஞ்சிருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தணும்னா அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்னு நான் நம்புறேன். எல்லாரும் வந்துருங்க, மறந்துடாதீங்க. எஸ்என்ஆர் கல்யாண மண்டபம் சனிக்கிழமை 11ஆம் தேதி சாயந்தரம் 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமா நடிகர் சிவகுமார் வர்றாரு. அவர் எங்களை எல்லாத்தையும் விட பெரியவர், சினிமாவில் முன்னாக போய் நல்ல ஒழுக்கமானவர். அவரு பாக்யராஜ் படத்தை இங்கே திறந்து வைக்கணும்னு நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். அவரும் உடனே வந்து நம்ம ஊரில் செய்கிறது பாக்யராஜுக்கு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னார். அதோட பாக்யராஜோட துணைவியார் பூர்ணிமா வர்றாங்க. அவருடைய மகன் சாந்தனும் இந்த இது அவங்க கோயம்புத்தூர் எதுக்கோ வந்திருப்பாங்க. ஆனால் இது வந்து நம்ம செய்யணும்னு நினைச்சதுனால சொன்னதுனால இங்கே பாக்யராஜ் பிறந்து வளர்ந்ததுனால அவங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இதை முதல் நாங்கள் பேசி எல்லாம் முடிவு எடுக்கும்போது வி கோபாலகிருஷ்ணன் முன்னாள் மேயர், அவர் வந்து பாக்யராஜோட படித்தவர். அதுக்கப்புறம் சீனிவாசன், அவர் வந்து தாய்மாமன் அந்த சொந்தம் ஆகுது. அவங்க அன்னபூர்ணா கௌரி சங்கரனுடைய சொந்தக்காரங்க. சிவகுமார்னு ஹிந்து பத்திரிகை அதனுடைய ஒரு. அப்புறம் இன்னொருத்தர் கார்த்திகேயன், அவரு ஆடிட்டரு. எல்லாமே சொல்ல போனா என்னன்னா மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸு, ஆடிட்டரு, மேயரு, தலைவர், அசோசியேட்டிவ் மீட்டிங், இதெல்லாம் வந்து அவங்கவுங்க இருக்கிற தொழில். ஆனால் எல்லாருமே நண்பர்கள். இவங்க அதோட சுந்தரம் ரசிகர் மன்றத்தை, பாக்யராஜனுடைய ரசிகர் மன்றம், அவர் எப்போ சினிமாவில் முதல் படம் பண்ணாரோ அன்னையிலிருந்து இருக்கிறவர். அவரும் கலந்துருக்கிறோம். அவரும் எல்லாருமே சேர்ந்து அஞ்சலி செலுத்தணுங்கிறது தான் நோக்கம். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக இவங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி, அங்கிருந்து நான் இங்கே வரலேனாலும் கூட அதை வந்து ரொம்ப சரிவர செஞ்சுருக்காங்க நம்ம நண்பர்கள். அதுக்கு இந்த சாமிநாதர் முக்கியமாக அந்த 4 பேர் தினமும் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை பேசிக்குவோம். அதில் வந்து சாமிநாதனும் ராமகிருஷ்ணமூர்த்தியும் மனோகரும் முக்கியமான ஆளுக. மீதி எல்லாரும் முக்கியமான ஆளுக தான். எல்லாரும் வாங்க, அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். நன்றி.